இந்த காலை வேளையில் வாழ்த்து வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தையை எடுத்த ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இது கூட நம்ம தொடர்ந்து விசுவாசம் என்ற தலைப்பை நம்ம பார்க்குறோம். விசுவாசம் சகலத்தையும் தரும். நமக்கு தேவனை குறித்த விசுவாசம், கிறிஸ்துவை குறித்த விசுவாசம், அவருடைய அன்பு, அவருடைய வல்லமையை குறித்த விசுவாசம், அவருடைய பிள்ளைகளாக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டு அவருடைய ராஜரீக கூட்டமாக நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய குறைவோடு இருக்கிறோமே, நம்முடைய விசுவாசம் நமக்கு பலன் தரலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு மனசில் இருக்கு. விசுவாசம் சகலத்தையும் தரும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சகலத்தையும் தரும். அதாவது இம்மைக்குரியது மறுமைக்குரியது. அதில் ஆரோக்கியம் இருக்குது, அதில் செழிப்பு இருக்குது, அதில் நமக்கு அது இந்த உலகத்தில் நம்ம பலவானாக இருப்பது எல்லாத்தையும் அது கொடுக்கிறது. ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நீங்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் வாழுகிறதை உறுதிப்படுத்தின பிறகுதான் அது முழுமையாக நமக்கு வேலை செய்யும். இந்த விசுவாசம் செயல்படாமல் போகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா நான் தானே தவிர தேவன் அல்ல. என் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதை நம்ம செயல்படுத்த வேண்டும். அதை பழைய ஏற்பாட்டு விசுவாசம், புதிய ஏற்பாட்டு விசுவாசம். பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் மறைந்திருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி அந்த நாட்களில் தேவ மனிதர்கள் விசுவாசித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறத நம்ம படித்து வருகிறோம். தேவ சித்தத்தை, அதாவது தேவனுடைய சித்தம்னா என்ன தெரியுமா? விடுதலையின் அந்த பயணம்தான் தேவனுடைய திட்டம். ஏதேனில் வீழ்ச்சி அடைந்த ஆதாமும் ஏவாளும் அவர்களை, அவருடைய சந்ததிகளை மீட்டெடுக்கும்படி பிதாவாகிய தேவன் ஒரு திட்டம் வச்சிருந்தார். அந்த திட்டம் தான் விடுதலையின் திட்டம். அந்த விடுதலையின் திட்டத்தில் யாரெல்லாம் இணைகிறார்களோ அவர்களுக்கு விசுவாசம் செயல்படுத்துகிறார். அதை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்களை இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்திற்கான அடையாளமாக, அதாவது அவருடைய திட்டத்திற்கு அடையாளமாக அவர்களை பயன்படுத்துகிறார். இதில் நம்ம ஆபேலு, ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, கிதியோன், பாராக், சிம்சோன், இப்படி பல தேவ மனிதர்களை, பழைய ஏற்பாட்டு தேவ மனிதர்களை, வெற்றி பெற்ற தேவ மனிதர்களுடைய பட்டியலை தான் நம்ம இப்போ இதை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நோவாவினுடைய அந்த அந்த ஜலப்பிரளய காலத்தில், அந்த ஜலப்பிரளயம்னு சொல்லும்போது பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களையும் சகல ஜீவன்களையும் நிக்கிரகம் பண்ணுகிற கர்த்தர். அது நிக்கிரம் பண்ணுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பூமியில் மனிதனுடைய பாவம் பெருகிட்டு, அக்கிரமம் பெருகிட்டு. மனிதனுடைய பாவத்திற்காகவும் அக்கிரமத்திற்காகவும் இந்த பூமியை சுத்தப்படுத்தும்படி, இந்த பூமியில் அக்கிரமத்தை அகற்றும்படி ஆண்டவர் நிக்கிரகம் பண்ணினார். அதாவது முழு உலகமும் அழிவிற்காக, அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக அதை சந்திக்கிற அந்த காலம் வந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த நோவா தான் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றார். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் அங்கே இருக்கிற 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது என்று நம்ம பார்க்குறோம். இந்த கிருபை என்ற வார்த்தை முதலாவது வேதத்தில் இங்கே தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் இல்லை. பார்த்தீங்கன்னா 6-8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, இந்த கிருபையினுடைய மேன்மையை நம்ம பார்க்குறோம். இதை தேவனே வெளிப்படுத்தி காட்டுகிறார். கிருபை 1ஆம் அதிகாரம், நீங்கள் 12ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 1:16. இதை நீங்கள் 12லிருந்தே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 14லிருந்து வாசிக்கிறேன்.
அந்த வார்த்தை மாமிசமாகி, அந்த வார்த்தைனா ஆதியிலே தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாயிருந்த வார்த்தை, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்தான். எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். நோவாவுக்கு கிருபை கிடைச்சது, நமக்கோ கிருபையின் மேல கிருபை கிடைக்குது. அது பழைய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கிருபையின் மேல கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அந்த கிருபை தான் என்னன்னா கிறிஸ்து கிருபையா நமக்குள்ள அவருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அப்போ தேவனுடைய திட்டத்துல, விடுதலை பயண திட்டத்துல, அந்த விடுதலை திட்டத்துல நீங்களும் நானும் ஒரு பங்காளி. நோவா எப்படி பங்காளியாகி அந்த நியாய தீர்ப்பில் தப்பித்தாரோ, நாமும் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கும்படி நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கு என்ன ஊழியம் ஆண்டவர் வச்சிருந்தாரு? 500 வயதில் நோவா தேவனுடைய எச்சரிப்பை பெற்றான். தேவனுடைய எச்சரிப்பை பெற்று அவர் கிட்டத்தட்ட 450 வருடங்கள் அந்த ஊழியத்தை உத்தமமாக செய்து முடித்தார். அப்போ நோவாவுக்கு ஒரு தரிசனம் இருந்தது, அந்த தரிசனத்திற்கான ஒரு ஊழியம் இருந்தது, அந்த ஊழியத்திற்காக அவர் தன்னை அர்ப்பணித்திருந்தார். அந்த அர்ப்பணிப்பு மூலமாக அந்த குடும்பம் காக்கப்பட்டது. அந்த குடும்பம் காக்கப்படுவதற்காக அவர் பேழையை உண்டு பண்ணினார். நீங்க பார்த்தீங்கன்னா தேவ நீதியை நோவா பிரசங்கித்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். தேவ நீதியை நோவா பிரசங்கித்தார். எத்தனை வருஷம்? 450 வருஷம் பிரசங்கம் பண்ணினார். 450 வருஷம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 2 பேதுரு 2:5. அவர் நீதியை பிரசங்கித்தார். இவ்வளவே அவருடைய வாழ்நாளெல்லாம் அதை குறித்தே அவர் பிரசங்கித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அப்போதான் விசுவாசம் வல்லமையாக செயல்படும். நீங்கள் அந்த 2 பேதுரு, மன்னிக்கவும், அந்த வசனத்தை நான் எடுத்துக்கிறேன். 2 பேதுருவின் புத்தகம், யாராவது ஒருத்தர் அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2 பேதுரு 2:5. பாருங்க, இங்கே வேலைக்குள்ளே வராத ஜனங்கள் ஏன் அந்த நியாய தீர்ப்பில் அழிந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. அவநம்பிக்கை. 2:5 பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கிறது. பாருங்க, அவபக்தி உள்ளவர்கள். அப்போ நமக்குள்ள அவபக்தி உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. வெளியே விசுவாசி தான், சராசரியாக நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம், பாடுவோம், ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், காரியங்களை செய்வோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் உள்ளத்தில் நான் ஒரு விசுவாசியான்னு நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஆராய்ந்து பாருங்கணும். நோவா 450 வருஷமாக ஜலப்பிரளயம் வருகிறது என்று சொல்லி 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 ஜெபம் பண்ணோம். 100 வருஷம் பாருங்க, 100 வருடமாக அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆதி ஆகமத்தில் நீங்கள் அந்த 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நோவாவுக்கு 600 வயதாகும்போது 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 600 வயதில் ஜலப்பிரளயம் வந்தது. 500 வயதில் எச்சரிப்பை பெற்றார். 500 வயதிலிருந்து 600 வயது வரைக்கும் அவர் நீதியை பிரசங்கிக்கிறவராய் தேவனுடைய எச்சரிப்பை பற்றி குடும்பத்தை ஜனங்களை தட்டி எழுப்பி விடுகிற ஒரு மனிதனா 100 வருடம் அந்த மகத்துவமான வரப்போகிற நம்பிக்கைக்கான ஒரு சாட்சியாக அவர் செயல்பட்டார். ஆனால் அவர் மரித்தது 950 வருஷம். 450 வருஷம் உத்தமமாக தேவனுடைய சமூகத்தில் பின்னாடி போயிட்டு இருந்தார். அந்த ஜலப்பிரளயத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட அவர் ஒரு 300-350 வருடம் அந்த பூமியில் வாழ்ந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் நீங்களும் நானும் அர்ப்பணிப்போட வேலை செய்யும்போது விசுவாசம் சிறப்பாக வேலை செய்யும். விசுவாசம் பயங்கரமாக வேலை செய்யும். அது எந்த பிரயாசமும் இல்லாமல் நம்ம எடுத்து செல்லும். அது ஒரு கப்பல், அதுக்கு பேர் விசுவாச கப்பல். அந்த விசுவாச கப்பல் தண்ணீருக்கு மேலே தான் அது மிதக்கும், தரையில் அது மிதக்காது. இங்கே தண்ணீருக்கு மேலே அந்த விசுவாச கப்பல் மிதக்க ஆரம்பிக்கும் போது விசுவாச கப்பலுக்கு உள்ளே இருக்கிற நோவா, சகல ஜீவராசிகள், நோவாவினுடைய குடும்பம் எல்லாம் காக்கப்படும். நீங்கள் பாருங்க, பேழைக்குள்ள எல்லாம் பரிபூர்ணமாக இருந்தது. பேழைக்குள்ள என்ன இருந்தது? குறைவில்லை. ஏன்னா பேழைக்குள்ள கர்த்தர் எல்லாரையும் விட்டு சாவியை அவரே எடுத்துட்டு போயிட்டார், பூட்டி எடுத்துட்டு போயிட்டார். அப்போ விசுவாச பேழைக்குள்ள சகலமும் இருக்கு. அப்போ விசுவாச பேழைக்குள்ள நுழையிறதுக்கு இந்த நோவா 100 ஆண்டுகள் தேவனை விசுவாசித்தார், வலுவாமல் விசுவாசித்தார். ஜனங்கள் விசுவாசிப்பார்களா விசுவாசிக்க மாட்டார்களா என்று கர்த்தர் 100 ஆண்டுகள் காத்திருந்தார். நோவாவின் வார்த்தையின்படி அவர்கள் விசுவாசிப்பார்களா மனம் திரும்புவார்களா என்று அறிந்திருந்தார், என்று காத்திருந்தார். இந்த காலை வேளையில் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சிலாக்கியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நோவாவை போல ஒரு தரிசனம் பெற்றவர்களா, எச்சரிப்பு பெற்றவர்களா, தேவனுடைய தரிசனத்திற்காக வாழ்பவர்களா, அதற்காக அர்ப்பணிக்கிறவர்களா, குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறவர்களா, குடும்பத்தை விசுவாச பேழைக்குள்ளே கொண்டு வருகிறவர்களா, அந்த விசுவாச பேழைக்குள்ள நீங்கள் அவங்க 40 நாள் அளவும் மழை பெய்தது, 1 வருடம் கழித்து தான் அந்த தண்ணீர் வற்றினது என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 8ஆம் அதிகாரம் 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில் 4ஆம் வசனம், பேழை அராரத் என்ற மலையின் மேல் தங்கிற்று. 10 மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் 1 தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டது. பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம், அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வத்தி போயிற்று. ஓராண்டு இந்த பேழைக்குள்ள பிரவேசித்து ஓராண்டு. இந்த பேழைக்குள்ள இருக்கிற இந்த ஓராண்டு தேவனுடைய மகிமையான பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற ஆண்டு. இங்க தேவனுடைய விசுவாச பேழைக்குள்ள நாம வந்துடணும். நோவாவுக்கு 1 வருஷம், நமக்கு வாழ்நாள். விசுவாசத்தை வச்சு தான் நம்ம வாழணும். நம்முடைய முதலீடு என்னது? விசுவாசம். நம்முடைய உழைப்பு என்னது? விசுவாசம். நம்முடைய எதிர்பார்ப்பு என்னது? விசுவாசம்.
தேவனுடைய ராஜ்ய பணிக்காக முதலீடு செய்யணும். தேவனுடைய பணிக்காக, தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கணும். தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் அவர் தருகிறதுல திருப்தியா வாழணும். இவைகளை நோவா தன்னுடைய காலத்தில் செய்து ஒரு நல்ல திருஷ்டாந்தமா சாட்சியாய் வாழ்ந்தார். நீங்க பேழைக்குள்ள எவ்வளவு வேலை இருந்திருக்கும். உணவு சமைக்கணும், கழிவுப் பொருட்களை வெளியேற்றணும், சுத்தப்படுத்துறது இருக்கா இல்லையா? டெய்லி சுத்தப்படுத்தணுமா இல்லையா? பால் பாத்திரத்தை டெய்லி சுத்தப்படுத்தலைன்னா பால் திரிஞ்சு போயிடும். அந்த பால் பாத்திரம் டெய்லி சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி உணவு பானை சுத்தமாக இருக்கணும். அப்போல்லாம் அங்கெல்லாம் உள்ள எந்த கிளினிக்கும் கிடையாது, மருத்துவரும் கிடையாது. ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க அடைபட்டிருந்தாங்க, பேழைக்கு உள்ளே இருந்தார்கள். அங்கே நாள்தோறும் வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாள்தோறும் ஆரோக்கியம் உண்டாகி இருந்தது. நாள்தோறும் அவர்கள் ஒருவரை ஒருவர் பராமரித்து கொண்டார்கள். இந்த விசுவாச பேழைக்குள்ள என்ன கிருபை இருக்குது தெரியுமா? ஐக்கியம் இருக்குது. அங்கே ஷேரிங், அதாவது விட்டு கொடுத்தல் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் வேலையை எல்லாரும் செய்வாங்க. யாரும் வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லை. இன்னைக்கு திருச்சபையில் விசுவாச பேழைக்குள்ளே இருக்கிறோன்னு சொல்லிட்டு, விசுவாச பேழைக்குள்ளே இருக்கிறோன்னு பணிவிடைய மாத்திரம் நம்ம பெறுகிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் பணிவிடை கொள்ளும்படி, ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி வந்தேன். அப்போ விசுவாச பயணத்தில் இது எனக்குள்ளதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்தளிக்க வேண்டும், மனப்பூர்வமா பகிர்ந்தளிக்கணும். ஒருவேளை அது நம்முடைய தேவையா இருந்தா, பிறருடைய தேவையா இருந்தாலும் நம்ம பகிர்ந்தளிக்கணும். வேலையா இருந்தாலும் நம்ம பகிர்ந்து செய்யணும். இதுதான் விசுவாச ஓட்டத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை சத்தியம். நான் விசுவாச பேழைக்குள்ள இருக்கிறேன். நான் தரிசனத்தில் நான் உறுதியாக இருக்கணும். நான் என்னுடைய பணிகளை மனப்பூர்வமாக செய்யணும். அங்கே யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதுன்னு கண்ணை பார்க்கக்கூடாது. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இடத்துல, எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை நானும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் பயன்படுத்த நான் உதவுவேன். கொஞ்சம் எண்ணி பாருங்க, அந்த பேழைக்குள்ள ஒவ்வொரு நாளும் சூரியன் வரல, சூரியன் பேழைக்கு வெளியே இருக்குது. சூரியன் பேழைக்குள்ள என்ன இருக்குது? அவரே அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நீங்க இந்த விசுவாச பேழைங்கிறது ஒரு பரலோக முன் அனுபவமாக அது இருக்கிறது. பரலோக முன் அனுபவம். அவர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவர் தான் நம்மை பராமரிக்கிறவர், நம்மை இலக்கை நோக்கி கொண்டு செல்லுகிறவர். இந்த காலை வேளையில நோவாவினுடைய விசுவாசம் எப்படி தேவ வார்த்தையை பிடித்து கொண்டு உறுதியாக வலுப்பெற்றது. ஆகையினால ஜலத்திற்கு மேல அவர் மிதந்தார். நிக்கிரகம் பண்ணுகிற கர்த்தர் பூமியில நிக்கிரகத்தை உண்டாக்கும் போது நோவாவும் நோவாவினுடைய பேழையும் சேதப்படவில்லை. அந்த நோவாவினுடைய பேழைதான் விசுவாசம். அந்த விசுவாசத்திற்குள்ள சகலமும் இருக்கிறது, பரிபூர்ணமாக இருக்கிறது, குறைவே இல்லை. தேவையில் பரிபூர்ணம் இருக்கிறது, அதே மாதிரி கடமையில் பரிபூர்ணம் இருக்கிறது, குணத்தில் பரிபூர்ணம் இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா தேவ சாயல் அங்கே இருக்கிறது. இந்த பேழைக்குள்ள வருகிறவர்களுக்கு சகலமும் நடக்கும், எந்த எஃபர்ட் இல்லாமல் நடக்கும். அங்கே கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது,
வேதனை கிடையாது, முறுமுறுப்பு கிடையாது, வாக்குவாதம் கிடையாது, சண்டை கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு பூரணமான விசுவாசத்தை கொடுக்கிறார். எப்படி தெரியுமா? அவருடைய சொந்த புள்ளனி எடுத்து அவருடைய விசுவாச பேழைக்குள்ள நம்மளை கொண்டு வந்துடுறார். நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? கதவை உடைச்சிட்டு வெளியே போயிடுறோம். பேழைக்குள்ள இருக்கணும். சங்கீதக்காரன் அதை சொல்லும்போது அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிரு என்று சொல்லுகிறார். ஏற்ற சமயத்தில் கர்த்தர் உயர்த்தணும். பேழை அராரத் மலையில் போய் தங்கின பிறகு இந்த நோவாவினுடைய குடும்பமும் அதில் உள்ள மிருக ஜீவன்களும் வெளியே தான் வந்தாங்க. அதற்கு பிறகு பூமியில் தீமை இல்லை. அதற்கு பிறகு அங்கே எதிராளி கிடையாது, அங்கே போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது. இந்த நோவாவின் உலகம் அவ்வளவு கிளீன் வேர்ல்ட். அது ஒரு சுத்தமான உலகம். அது ஏதேன போல அது ஒரு புதிய உலகம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உன்னதமான புதிய உலகத்திற்குள்ளே, புதிய ராஜ்யத்திற்குள்ளே நம்ம போகணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அதனால தான் அவருடைய அந்த விடுதலை திட்டத்தில் எல்லாரும் பங்களிப்பை கொடுக்கணும். அதற்காகத்தான் நமக்கு விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் செல்லா காசாக மாற்றக்கூடாது. எப்படி தெரியுமா? செல்லா காசுன்னா என்ன? தேவனுடைய சித்தத்திற்குள்ள அடங்கி இருக்காம நம்ம வெளியே போய் சில காரியங்களை செய்யறதா செல்லா காசு. இந்த நோவா அந்த நாட்களிலேயே தேவனுடைய குரலாகிய வேதத்திற்காக காத்திருக்கிறவர். வேலைக்குள்ள இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசியிருப்பார், உணர்த்தி இருப்பார், நடத்தி இருப்பார், தேற்றி இருப்பார். வெளியே மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்குது. பூமியினுடைய நீர்க்கண்கள் எல்லாம், ஊற்றுக்கண்ணெல்லாம் திறந்துருச்சு. பூமியினுடைய நிலப்பரப்புக்கு மேலே தண்ணீர் பெருகி ஆதியில பூமியை கர்த்தர் ஆதியாகமம் 1:1 மாதிரி ஆண்டவர் மாற்றிட்டார். இடி மின்னல் எல்லாம் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அவர்களை தேற்றினார், அவர் ஆற்றினார், பாதுகாத்தார், பராமரித்தார். இதற்கெல்லாம் காரணம் அந்த விசுவாச பேழைக்குள்ள வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விசுவாச பேழைக்குள்ள வந்துடுவோம். அந்த பேழையினுடைய நிபந்தனை என்ன தெரியுமா? தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் வாழ அர்ப்பணிப்பது. தேவனுடைய திட்டம் என்னை குறித்து, தேவனுடைய திட்டம் என்ன? அவருடைய மகளா வாழணும். அவர் சொல்ற பணியை நம்ம செய்யணும். பரிசுத்தத்தில் குறைவற்றவர்களாக இருக்கணும், கீழ்ப்படிதலில் குறைவற்றவர்களாக இருக்கணும். சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையே இருந்த வேற்றுமை, மெல்லிய வேற்றுமை என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை எங்கே இருக்குது? மனதில் இருக்குது, மனசுக்குள்ளே இருக்குது. கீழ்ப்படியாமை தான் சவுல் விழுந்து போனதற்கு, அல்லது சவுல் தள்ளப்பட்டதற்கு, ராஜபாரம் பிடுங்கப்பட்டதற்கு, அவன் கத்தியை நட்டு அதன் மேலே விழுந்து சாகிறதற்கு மூல காரணமாக இருந்தது அவனுடைய கீழ்ப்படியாமை. தேவனுடைய திட்டத்தில் நீங்களும் நானும் பூரணமான ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவருக்கு கொடுக்கணும். பூரணமான கீழ்ப்படிதலை நம்ம கொடுக்கும்போது, தேவ நிபந்தனையை நம்ம நிறைவேற்றும் போது விசுவாச பேழைக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த நோவாவினுடைய பேழை பூட்டப்பட்ட பேழை, உங்களுக்கு தெரியுமா? கப்பல் மாதிரி திறந்த பேழை இல்லை. அது இப்போ இந்த நவீன காலத்தில் இருக்க சப்மரைன் மாதிரி.
நினைச்சா மேலே வரும், நினைச்சா உள்ள போயிடும். அது மாதிரி பூட்டப்பட்ட பேழை அது. விசுவாச பேழையும் சகலத்தையும் உடையதாக அது ஒரு முத்திரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது முத்திரை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை, மூடப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்திற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் எடுத்து செல்லுகிறவர்கள். நமக்குள்ள முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, நமக்குள்ள வாக்குவாதம் இருக்கக்கூடாது, நமக்குள்ள எரிச்சல் இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம முற்றிலும் அர்ப்பணிக்கணும். தேவனுடைய சித்தத்திற்காக வாழுகிறவர்களாக இருக்கணும். சொந்த விருப்பங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது, சொந்த அபிலாஷைகளுக்கு நம்ம கிரயம் போகக்கூடாது. நான் எந்த விதத்தில் அழைக்கப்பட்டேனோ அந்த விதத்திலே நான் என் வாழ்நாளெல்லாம் என்ன செய்யணும், வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அந்த பூரணமான தேவனுடைய பரிசுத்த அந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே நான் பிரவேசிக்கணும். நோவாவும் புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே தான் பிரவேசித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாச கப்பல் நம்மை அவருடைய சித்தத்தின் மையத்தில், அதாவது விசுவாச கப்பல் நம்மை சகல ஆபத்தில் இருந்தும் விடுவித்து, சகல தீர்ப்பில் இருந்தும் நம்மை விடுவித்து அவரோடு நித்தியமாக வாழ கொண்டு செல்கிறது. நாம் இன்மைக்குரியதை மட்டும் பார்க்குறோம். அதாவது தட்டில் இருக்கிற சாப்பாட்டில் மொத்தம் தான் பார்த்துட்டு எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். நமக்குரிய உலக தேவைகள், நமக்கு அருளப்பட்டவைகள் போதுமானது, அது பூரணமானது. அவைகள் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் நோவா தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருந்து தேவனுடைய திட்டத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? நித்திய நியாய தீர்ப்புக்கான ஒரு முன்னடையாளமாக இருந்தார். ஆபேல் நித்திய பலியை அறிமுகப்படுத்தினார். ஏனோக்கு நித்தியமாக தேவனோடு சஞ்சரிப்பதற்கு அவரோடு நடக்க வேண்டும் என்று, தேவனோடு நடப்பது என்ன என்பதை குடும்பத்தோடு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு வேலையை செய்து கொண்டு உலக வேலையை செய்து கொண்டு தேவனோடு பழுதற்ற உறவு வைத்திருந்தார். அதான் அவருடைய அந்த ஊழியத்தினுடைய பங்களிப்பு. நோவாவினுடைய பங்களிப்பு என்ன? நித்திய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற அதை உலகத்திற்கு படம் பிடித்து காட்டுகிற அந்த ஊழியத்தில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார். அவர் நாட்களில் ஜலப்பிரளயம், நம்ம நாட்களில் அக்னியும் கந்தகமும் பூமியில் வரப்போகுது. இந்த பூமி ஒரு நாள் வஸ்திரத்தை போல சுருட்டப்படும். இந்த பழைய பூமி அழிஞ்சு போயிடும். புதிய பூமியில் நம்ம புதிய வானம் புதிய பூமி தோன்றும்னு வேதம் சொல்லுகிறோம். தேவனுடைய விடுதலை திட்டத்தில் நாமும் நம்முடைய பங்களிப்பை செய்யும்படி தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? அவருடைய நியாய தீர்ப்பை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்போ நியாய தீர்ப்பை நோக்கி போயிட்டு இருக்கிற போது நோவாவுக்கு தந்த பணிதானே நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நியாய தீர்ப்பை பற்றி பிரசங்கிக்கிறது தானே நோவாவுக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கு என்ன வேலை? ரட்சிப்பை பற்றி பிரசங்கிப்பது மட்டும்தானே நம்முடைய வேலை. நியாய தீர்ப்பை அவன் பிரசங்கித்தான், வேலைக்குள்ளே வந்துருங்க. நமக்கு ரட்சிப்பை பிரசங்கித்து விசுவாசத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லணும். ரட்சிப்பு இருக்கு பார்த்தீங்களா? ரட்சிப்பை பிரசங்கித்து அதான நமக்கு, அதான் நற்செய்தி. நற்செய்தி என்ன? வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து நமது பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய மரணம் இல்லை. கிறிஸ்துவ விசுவாசிப்பவருக்கு அவர் சகலத்தையும் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம பிரசங்கிக்க வேண்டிய செய்தி என்ன? நற்செய்தி. இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய சாட்சி என்ன? விசுவாசம். இந்த ரெண்டையும் நீங்களும் நானும் செய்யும்படி ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். நோவா நமக்கு முன்னடையாளமாக இருக்கிறார்.
நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்வோம். நோவா இந்த பூமியில நியாய தீர்ப்பு வருகிறது என்று பிரசங்கித்தான். நாமும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களில் நியாய தீர்ப்பு வருகிறது என்று பிரசங்கிப்போம். அதற்கு வழி ரட்சிப்பு. அவரை அன்றி வேற ரட்சிப்பு இல்லை. அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி போயிருக்கிறார். இந்த செய்தியை உலகத்துக்கு கொண்டு செல்கிற மாபெரும் பணியை நீங்களும் நானும் மனப்பூர்வமா அர்ப்பணிப்போட ஆசையா விருப்பமா செய்யும்போது நமக்குரியவைகள் நமக்கு தானாய் கிடைக்கும். இப்படிப்பட்ட விசுவாசத்தை வலுப்படுத்துவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலைகளை காண்பித்தோம். தொடர்ந்து கர்த்தாவே, நோவாவை போல நாங்களும் ஆண்டவரே விசுவாசத்தில் உறுதியாக எங்களுடைய பங்களிப்பை, உங்களுடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் செய்து நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.